அனைத்து தாய் தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பான வணக்கம். கத்தார் தமிழ் மீனவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அனைவரும் அண்டர் த சீ இன் கத்தார் பார்ட் 1 பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ லென்த்தாகவும் கொஞ்சம் ஸ்லோவாகவும் இருக்குன்னு நம்ம நண்பர் சொன்னாங்க. அது போல் இல்லாமல் இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாகவும் கொஞ்சம் விறுவிறுப்பாகவும் காட்டியிருக்கிறோம். நீங்கள் வீடியோ பார்த்துட்டு வீடியோவில் உள்ள குறைகள் நிறைகள் எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோட பெஸ்ட்டை கொடுக்க பார்க்குறேன். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டும் எனக்கு அவசியம். எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நம்ம சேனலில் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் மீன் பிடிக்கிற வீடியோவும் நம்ம கத்தாரில் எந்தெந்த பிளேஸ் நாம் இப்போ கடலுக்குள்ளே வந்து 15 நிமிஷத்துக்கு மேலே இருக்கும். தூண்டில் கோர்த்துக்கிட்ட மீன் எவ்வளோ அழகாக நீந்திக்கிட்டு இருக்குன்னு பாருங்க. இது வரைக்கும் வேற மீனை எதையும் நம்ம பார்க்கல. இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்து இருந்து பார்ப்போம். பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் முள்ளு முள்ளாக இருக்கு. இதுவும் ஒரு வகையான கடலில் வாழ்கிற உயிரினம் தான். இது நம்ம நாட்டு கடலில் வந்து லைட்டாக வெள்ளையும் கத்திரிப்பு கலரும் கலந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நாங்கள் தர்ட்டமுள்னு சொல்லுவோம். வேறு மாவட்டங்களில் உள்ள மீனவர்கள் என்ன பேர் சொல்லுவாங்கன்னு நமக்கு தெரியல. அப்படி யாருக்காவது இதுக்கு வேறு பெயர் இருக்குன்னு தெரிஞ்சுனாக்கா நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நல்லா கவனிச்சு பாருங்க. தூரத்தில் ஒரு 4-5 மீனும் நீந்தி போயிட்டு இருக்கு. தூண்டில கோர்த்து விட்ட மீன் மாதிரியே ஒரு மீன் நீந்தி போகுது பாருங்க.
நம்ம மீன் கூட இன்னும் 2 மீன் சேர்ந்து நீந்துது பாருங்க. இதோ பாருங்க, இந்த மீன் பேர் சீலா. இந்த மீன் பேரை நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஊலான்னு சொல்லுவாங்க. இதே போல் சின்னதாக இன்னொரு மீன் இருக்குது, ஆனால் அதுக்கு பேர் தான் நாங்கள் ஊலான்னு சொல்லுவோம். அது லைட்டாக கொஞ்சம் மஞ்சள் கலரில் இருக்கும். இங்கே மொத்தம் 2 சீலா மீன் வந்திருக்கு. சீலா மீன் நீந்தி வர்றதை அழகாக பார்க்கலாம் நீங்கள். நம்ம தூண்டிலில் கோர்த்து நீந்த விட்ட மீன் என்னாச்சுன்னு தெரியல. தூண்டிலில் கோர்த்த மீனை சீலா மீன் சாப்பிட வாய்ப்பு இருக்கு. வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம தூண்டிலில் கோர்த்து நீந்தி விட்ட மீன் என்னாச்சுன்னு தெரியும். இதோ பாருங்க, நம்ம தூண்டில கோர்த்து விட்ட மீன் நீந்தாம கீழே கிடக்கு. இதை சீலா மீன் தாக்கி இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம 4-5 மீன்கள் நீந்தி போகிறத பார்க்கலாம். நாம தூண்டில கோர்த்து விட்ட மீனை எப்படி சீலா மீன் சாப்பிடுதுன்னு பாருங்க. அது சாப்பிட்டது போக மீதியை விட்டுட்டு போகுது. மீதியை சின்ன மீன் வந்து சாப்பிடுது பாருங்க. நாம உயிரோட நீந்த விட்ட மீனை சீலா மீன் சாப்பிட்டது போக 3 சின்ன மீன்கள் சேர்ந்து அதை சாப்பிடுது. அதுக்கப்புறமா கூட்டம் கூட்டமாக நீந்தி செல்லும் மீன்களை பார்க்கலாம்.
வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்து மகிழ்ந்த அனைத்து உள்ளங்களுக்கும் கத்தார் தமிழ் மீனவனின் நன்றி, வணக்கம்.